ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் குறித்து திமுக எம்பி ராசா விமர்சித்திருந்த நிலையில் இதற்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் புதிய மாநில செயலாளராக பே சண்முகம் தேர்வு செய்யப்பட்டார். இதன் பின்னர் அவர் பேசுகையில், திமுகவுடன் நாங்கள் பல நேரங்களில் உறவாகவும் பல நேரங்களில் எதிர்வரிசையிலும் இருந்துள்ளோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவின் வெளிச்சத்தில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று பே சண்முகம் பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக எம்பி ராசா பேசினார். சொல் ஆண்டு மலர் வெளியீட்டு விழாவில் ராசா பேசுகையில், ஒரு தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை குறையும் போது அந்த தத்துவம் தோற்றுவிடும். காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் காலத்தில் கம்யூனிச தத்துவம் வலுவாக இருந்தது. முன்னாள் சோவியத் யூனியன் அதிபர் ஸ்டாலின் காலத்திலிருந்து கம்யூனிசம் நீர்த்து போக தொடங்கியது. கம்யூனிசம் என்ற தத்துவத்தில் குறைபாடு இல்லை. ஆனால் கம்யூனிச தத்துவத்தை கையில் எடுத்த தலைவர்கள் நீர்த்து போய்விட்டனர். அவர்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டனர். இதனால் கம்யூனிச கொள்கையும் தோற்றுவிட்டது என்று ராசா பேசினார். இதற்கு பே சண்முகம் மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், ராசா பேசியது அடிப்படை ஆதாரமற்ற தவறான தகவலாகும். அவரது கருத்தை திரும்ப பெற வேண்டும். விரைவில் இதற்கு நாங்கள் பதிலளிப்போம் என்று சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார்.